அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், அவர்களுக்கு பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, எந்த விதத்தில் அதிர்ஷ்டமாக அமைய போகுது, தொழில் குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 7 நாட்களுக்கு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுபவ அறிவால் வெற்றி பெறுவீங்க. ராசியில் 7ஆம் 10ஆம் அதிபதி குரு சஞ்சரிக்கிறார். மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்த சில முக்கிய பணிகளை நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. பொருளாதார நிலை நல்லா இருக்குங்க. எதிரிகள் தொந்தரவு நீங்கும். கடன் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். குடும்ப உறவுகளிடம் நிலவிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் செய்த முதலீடு பல மடங்கு லாபத்தை தரும். பண நெருக்கடிகள்லாம் அகலப்போகுது. அடமான சொத்துக்கள் நகைகளெல்லாம் மீட்கும் வாய்ப்பு உண்டாகியிருக்கு. கோச்சார செவ்வாயால் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடி வரப்போகுது. சிலர் வீடு வாகனம் திருமணம் போன்ற சுப செலவுக்காக கடன் பெற போகிறீங்க. சுப விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள போகிறீங்க. ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அகலப்போகுதுங்க. பங்குனி உத்திரம் அன்று சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்கிறது உங்களுக்கு மிக மிக நன்மையை தரும் விதமாக அமையும். மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலுமே நன்மை பெற போகிறீங்க. நிலுவையில் உள்ள வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடிவடையுங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே சமயம் வருமானமும் அதிகரிக்கும். நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். புதிய முதலீடுகளை செய்தால் அதிலிருந்து நல்ல லாபத்தை பெறக்கூடும். மேலும் வருமானம் ரெட்டிப்பாகுங்க. குடும்பத்தில் மழலை பாக்கியம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வை பெறுவாங்க. வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு நிரம்ப கிடைக்கும். விவசாயிகள் புதிய கால்நடைகளை வாங்குவாங்க. அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறையினருக்கு அதிக முயற்சியின்றி வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. பெண்களுக்கு நெருங்கியவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை மறையும். மாணவர்கள் பாடங்களை தீவிரமாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. மேலும் சிலருக்கு மிதமான பலன்கள் கிடைக்க கொடுங்க. சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக தான் நடக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் வரவு உண்டாகும். புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன அமைதி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சவால்களை தாண்டினே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உயர்வு ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வருமானம் உயரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மறையும். பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் பணவரவை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிறந்த முறையில் வருமானம் பெருகும். புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையோடு இறங்கணும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரலாம். மேலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால கலைத்துறையினர் மிகுந்த செல்வாக்கு அடைவாங்க. எந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் நிதானம் தவறவே கூடாது. புதிய முதலீடுகளில் கவனமாக செய்யணும். பண விஷயத்தில் மிகவும் பக்குவமாக இருக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆசி பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. சந்திராஷ்டமும் கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மேலும் லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடு இருக்கிறார். ராகு 9ல் இருக்கிறது சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பிரவேசித்திருக்கிறதால தொழில் சிறக்கும். பொருளாதார நிலைமை மேம்படும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெகு நாளாக வாங்க நினைத்திருந்த விலை உயர்ந்த பொருளை வாங்கும் யோகம் உண்டாகும். ராசிக்குரிய புதன் 9ல் இருக்கிறதால இனிமையான எண்ணங்களும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் தெய்வ தரிசனமும் உங்களுக்கு உண்டாகும். 3ஆம் இடத்துல கேது உங்களுக்கு சாதகமான பலன்களையே அளிக்க போகிறார். நல்ல செய்திகளை தரப்போகிறார். நீங்கள் தந்தை மகன் உறவில் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்மத்தில் குரு இருக்கிறதால சிரமங்களும் அப்பப்பொழுது ஏற்படும். இரத்த அழுத்தம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கலாம். உணவு ஓய்வில் கவனம் தேவை. தொழிற்ஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதாலும் ஜென்மத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் அதிகமான தொழில்
விஸ்தரிப்புகளை இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கோங்க. பரிகாரமாக மகாலட்சுமியின் ஸ்லோகங்களை சொல்லுங்கள், மங்களம் உண்டாகும். பணவரவு போதுமான அளவுக்கு இருக்குங்க, மகிழ்ச்சி தருவதாக தான் இருக்கும். செலவுகளும் அளவாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து பொங்கும். உங்கள் தேவையறிந்து நண்பர்கள்லாம் உதவி செய்து ஆறுதலாக இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிக்க வாய்ப்பு ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும். பையனத்தால் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும். இருந்தாலும் அதனால் நன்மை தான் உங்களுக்கு நடக்கும். அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான வாரமாக இருக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக கொஞ்சம் சோர்வு ஏற்படும். மேலும் சவால்களை சமாளிக்கும் வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைய போகுதுங்க. தகவல் தொடர்பு எழுத்துத்துறையினருக்கு புதிய வழிகள் திறக்க போகுது. வாக்கு வன்மையால் காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண போகிறீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுறது மூலமாக இணக்கமான சூழல் நிலவ போகுது. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி ஆதரவு பெருக போகுது. சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு கூட போகுது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. வெளிவட்டார நட்பு பலப்பட போகுது. வியாபாரத்தில் விற்பனை சூடு பிடிக்குங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம் கோருபவர்களுக்கு சாதகமான உத்தரவு வரப்போகுது. வர்த்தகத்துறையில் லாபம் அதிகரிக்க போகுது. பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்க போகுது. தரகு மற்றும் கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கூடும். தோல் ஒவ்வாமை அரிப்பு போன்ற தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பருத்தி ஆடைகளை அணிவது மற்றும் அதிகப்படியான நீர் அருந்துவது சரும நலனை காக்குங்க. மகாவிஷ்ணுவுக்கு பச்சை பயிறு நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும். மேலும் இந்த வாரம் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் முழுமையான செயல்பாட்டுக்கு வந்துடுங்க. உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிகரம் முழு காரணமாக இருக்கும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பயன்கள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி உண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களின் செயலில் இருந்த மந்த நிலைமைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். தொழிலதிபர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற்று தங்கள் தொழிலில் வளம் காண்பாங்க. பெண்கள் நிறைவான வகையில் சந்தான பாக்கியம் அடையலாம். அழகு சார்ந்த பொருட்கள் உருவாக்கும் பெண்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் பெற்று மனமகிழ்ச்சி அடைவாங்க. மாணவர்கள் படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி தருவாங்க. மாணவர்கள் தகுந்த சமயத்தில் நுணுக்கங்களை அறிஞ்சு நல்ல பேர் அடைவாங்க. நண்பர்களும் அதுக்கு உதவி செய்வாங்க. மேலும் மிருகசீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்துடுவீங்க. நீங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். மேலும் குரு மங்கள யோகம் செல்வாக்கு உண்டாக்குங்க. அரசியல்வாதிகள்லாம் நல்ல பேர் வாங்குவாங்க. எடுக்க முயற்சிகள் வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் தொழில் முன்னேற்றம் அடையும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க. கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். மேலும் உங்களிடம் புதிய நம்பிக்கை உண்டாகுங்க. விஐபிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் பணப்புழக்கம் இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். புதிய சொத்து வாங்குவீங்க. வீட்டில் சுபிட்சமான நிலை இருக்கும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செஞ்சு முடிச்சிடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் தருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும்.
உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்களுடைய கனவெல்லாம் நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பணியாளர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பரிகாரமாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து புதன்கிழமை தோறும் தேங்காய் நீராஞ்சன தீபம் ஏற்றுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.